ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு சீக்ரெட் சொல்லி தர போறேன் இன்னைக்கு எல்லாத்துக்கும். ஆமென். இந்த வார்த்தை நம்ம சொல்றோம்ல அடிக்கடி, ஹல்லேலூயான்னு. அது எவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தை தெரியுமா? நம்ம எரிகோ மதில யார் சுத்தி வந்தா? இஸ்ரவேல் ஜனங்கள் சுத்தி வந்தாங்கல்ல. அந்த எரிகோ மதில முறியடிக்க கூடிய ஒரே வார்த்தை என்னது? ஹல்லேலூயா. அவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தை அது. ஆமென். அதோட மீனிங் வந்து யானா ஆண்டவர், ஆண்டவர் சிருஷ்டித்தவர். அந்த வார்த்தை வந்து அந்த ஹல்லேலூயால இருக்குது. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தை இது. நம்ம சும்மா சாதாரணமாக நம்ம சும்மா சோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா இல்லை. இது எரிகோ மதில்களை முறியடிக்க கூடிய ஒரு வல்லமையுள்ள வார்த்தை. ஆமென். எங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா மதில்களையும் முறியடிக்க போறதுக்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய வார்ஃபேர் யாரோடு கூட? இந்த மாம்சத்துக்கு ஒத்ததல்ல. ஆமென், ஆமென். அந்த பிசாசுக்கு அகேன்ஸ்டா நம்ம நிக்கிறோம். ஆமென். அப்ப இந்த பவர்ஃபுல்லான வார்த்தையை நம்ம சொல்ல 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 நம்ம வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, நம்ம தேசத்துல காணப்படுகிற எல்லா சத்ருன் கோட்டைகளும் முறியடிக்க கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேசத்துல கட்டப்பட்டு இருக்கிற எல்லா கட்டுகளும் கட்டவிழ்க்கப்படும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இப்ப யாரெல்லாம் உற்சாகமா ஹல்லேலூயா சொல்வீங்க? ஹல்லேலூயா. Thank you Jesus. பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். Thank you Jesus. பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவீர். மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவீர். பாடுவோமா? மோசேயின் தேவனே என்னை மட்டுமாய் வழி நடத்தினாரே, அவரை நோக்கி பாடுவோமா? ஹல்லேலூயா. உமது அன்பின் கரங்களை உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. யோசுவாவின் தேவனே எங்கள் மதில்களை நொறுக்குவீர். விசுவாசத்தோடு பாடுமா? தேவனே எங்கள் மதில்களை நொறுக்குவீர். யோசுவாவின் தேவனே எங்கள் மதில்களை நொறுக்குவீர். யோசுவாவின் தேவனே எங்கள் மதில்களை உமது அன்பின் உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. ஓ நான் கண்டேனே. நான் கண்டேனே. தேவாதி
நல்லவரே, நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, ஆமென். இதுவரை உதவினீரே. எல்ரோஹி நீதானையா, நீதானையா, என்னையும் கண்டீங்களேப்பா. என்னையும் கண்டீரையா. எல்ரோஹி நீதானையா, என்னையும் கண்டீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம். கைகளை உயர்த்தி பாடுவோமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றி கொண்டேன், சொல்லுவோமா? உண்மையே நம்பியுள்ளேன், நம்பியுள்ளேன். வேற யாருமே இல்லப்பா, உண்மை மாத்திரமே. ஆமென். உம்மையே நம்பியுள்ளேன். பூரண சமாதானம் பூரண சமாதானமே, போதுமே உம் சமூகமே. Yes, Lord. பூரண சமாதானமே, போதுமே உம் சமூகமே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. யெகோவா ராஃபா நீரே, சுகம் தந்தீரையா. யெகோவா ராஃபா நீரே, சுகம் தந்தீரையா. யெகோவா நீரே, ரூவா யெகோவா ரூவா நீரே, நல்மேய்ப்பர். நன்மைப்பர் நீதானையா. ஆமென். நம்மளை வழி நடத்தி வந்த மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர் அவர். ஹalleluya. நன்மைப்பர் நீதானையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. யெகோவா ஷம்மா நீரே, என்னோட கூட இருக்கிறீர். யெகோவா ஷம்மா நீரே, என்னோட இருக்கின்றீர். யெகோவா ஷாலோம் நீரே, யெகோவா ஷாலோம் நீரே, சமாதானம் தந்தீரையா. சமாதானம் தந்தீரையா. ஆமென். யெகோவா பூரண ஷாலோம் சமாதானம். நீரே, Yes, Lord. சமாதானம் தந்தீரையா. புகழென்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழென்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி, நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும்
கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். எல்லோரும் கண்களை மூடுவோம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான சகோதரி சத்யா சிவம் அவர்கள் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பாங்க. கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கர்த்தருடைய ஆண்டவரே வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கு ஆயத்தத்தோடு கூட இருக்கிறோம். கர்த்ததாமே இந்த நேரத்தில் எங்களோடு கூட பேசுங்க, நீங்கள் இடைப்படுங்க. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு நேராக கடந்து வரட்டும். கர்த்தருடைய வார்த்தை வசனத்துக்கு எங்களை முற்றிலும் முழுவதும் அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். சகோதரர் சிவம், சகோதரி சத்யா சிவம் அவர் 2 பேரும் இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை நம்முடைய இந்தியாவில் பல மாநிலங்களில் அவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு. எனவே இவர்கள் அந்த நம்முடைய சபை ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்களிலிருந்து நம்முடைய சபைக்கு வந்து ஊழியங்களை நிறைவேற்றுகிறவர்கள். எனவே அவர்கள் இந்த நாளில் நம்ம மத்தியில் இருப்பது பெரிய சந்தோஷம். அருமையான சகோதரி, நம்ம கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட வரவேற்கலாமா? க்ளோரி, பிரைஸ், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். வாலிப பிள்ளைங்களாம் ஹல்லேலூயா. உங்களுக்காக தான் பேச வந்திருக்கோம். நீங்கள் பேசணும். யார் பேசணும்? வாலிப பிள்ளைங்க வாயை திறந்து பேசணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஸ்லாக்கியத்துக்குரியவளாய் என்னை மாற்றி இருக்கிற கிருபைக்காய் நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான பாஸ்டர் அவர்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, சந்ததியின் சந்ததிக்காக நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. அது என் வாழ்க்கையை, என் ஜீவியத்தை, என் சகலத்தையும் மாற்றுவதற்கு அவருடைய வார்த்தை கொன்றே வல்லமை உண்டு என்று நம்பி வந்திருக்கிற அருமையான பிள்ளை செல்வங்களுக்காக, பெரியவர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு பேச போகிறார். கண்களை மூடி ஒரு விசை ஒவ்வொரு பிள்ளையும் கேட்கணும், அப்பா என்னோடு பேசுங்க, என்னோடு இடைபடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் நீங்கள் எங்களோடு பேசும்படியாய் பரத்திலிருந்து உம்முடைய வார்த்தையை நீங்கள் அனுப்பி கொடுக்கும்படியாய், உன்னதத்திலிருந்து உங்கள் வார்த்தை புறப்பட்டு வந்து உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படியாய், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு கூட கர்த்தாவே பிள்ளைகள் கடந்து போகும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவரே இடைப்படுவீராக, நீர் பேசுவீராக. அப்பா, எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நீர் பெரிய காரியத்தை செய்யும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு பேசும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தையானது மார்க்கு 11ஆம் அதிகாரம் 1 10 வரை நம்ம வாசிக்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 10 வரை. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவை மலைக்கு அருகான பெத்பகே, பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போகவிட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார்.
அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சில மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. அநேக முறை இந்த சப்ஜெக்டை நம்ம வாசித்திருக்கோம். நிறைய பிரசங்கங்களை கூட நீங்கள் கேட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த நாளிலே கர்த்தர் இதை தருவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அநேக காரியங்களே சொல்லப்பட்டிருந்தாலும் விசேஷித்த வண்ணமாக இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைப்பது, நீங்க அவருக்கு வேணும். சொல்லுங்க, நான் அவருக்கு வேணும். யாரா இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளையா இருக்கலாம், சிறு பிள்ளையா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், நான் ஆண்டவருக்கு வேணும். சொல்லுங்க. அப்ப கட்டுகளை அவிழ்த்து, நீ கட்டுகளை அவிழ்க்கும் போது இது யாருக்கு என்ன? இது ஆண்டவருக்கு வேணும், இது ஆண்டவருக்கு வேண்டும். உங்களை பார்த்து இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் ஆண்டவருக்கு வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு திறந்த மனதோடு, ஒரு திறந்த இருதயத்தோடு, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமான பிள்ளையா, உம்முடைய பிள்ளையா நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இன்னைக்கு நீங்க முழு இருதயத்தோடு அவருடைய சமூகத்தில் அவருக்காக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ படித்தவங்களாக இருக்கலாம், இல்லை நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கலாம், நல்ல ஒரு வேலையில் இருக்கலாம், நல்ல ஞானம் படைத்தவராக இருக்கலாம், திறமை படைத்தவராக இருக்கலாம், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அல்லேலூயா, அதெல்லாம் உலகத்தை விட்டு ஒரு நாள் மாறி போகும். ஆனால் நீங்கள் அந்த கர்த்தருக்குன்னு உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் ஒரு அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கும் போது, அவருக்கென்று உங்களை பிரதிஷ்டை பண்ணி கொள்ளும் போது, அவருக்கென்று நீங்கள் அர்ப்பணிக்கப்படும் போது, அந்த அர்ப்பணம்தான் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை கொண்டு வர ஹல்லேலூயா ஏதுவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய சகல நிலைமையும் அவர் அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறாரா இல்லையா? யாருக்கு தெரியும்? என்னை பற்றி எங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்களா? என் ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்களா? நோ. உங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களையும், உங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் ஆழத்திலே புதைந்து கிடக்கிற காரியங்களையும் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒருவரே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருக்கு முன்பதாக சகலமும் வெளியரங்கமாய் இருக்கிறது. நாங்கள் உங்கள் முகத்தை பார்த்து தான் பேசுகிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்கள் இருதயங்களின் ஆழங்களை அவர் அறிந்திருக்கிறார். உண்மையா இல்லையா? அல்லேலூயா. உங்கள் இருதயத்தின் ஆழத்தை அவர் அறிந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பாருங்க, அந்த கழுதையின் நிலைமையை இயேசு அறிந்திருக்கிறார். அது எங்கே கட்டப்பட்டு இருக்கிறது? கட்டப்பட்ட நிலையிலே இருக்கிறது என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். அது கிராமத்துக்குள்ளே கட்டப்பட்டு இருக்கிறது என்பதையும் அறிந்திருக்கிறார். அது இருவழி சந்தியிலே கட்டப்பட்டு இருக்கிறது என்பதையும் யார் அறிந்திருக்கிறார்? தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 17:27 நம்ம வாசிக்கிறோம். அந்த வரிப்பணத்தை கட்டும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கும் எனக்கும் சேர்த்து நீ சமுத்திர பக்கமாய் போ, அங்க அந்த மீனின் வாயிலே வெள்ளிப்பணம் இருக்கு, அதை எடுத்து நீ என்ன செய்ய, உனக்கு எனக்கும் வரி கட்டிவிடு என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அப்போ மீன், அந்த திரளான சமுத்திரத்திலே திரளான மீன்கள் இருக்கும். அந்த மீனில் ஒரு மீனின் வாயில் வெள்ளிக்காசு இருக்கிறது என்பதை அறிந்த தேவன் என்ன செஞ்சிருக்காரு? உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார்.
உங்க இருதயம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? நிச்சயமா தெரியும். வெளியரங்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை யாரும் பார்க்க முடியாது, என் இருதயத்தில் இருக்கிறத யாரும் காண முடியாது, என் அப்பாவுக்கு தெரியாது, என் அம்மாவுக்கு தெரியாது, என் சிஸ்டர் பிரதர்ஸ்க்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு நிச்சயமா தெரியாது. ஆனால் உங்களை உருவாக்கினவர், உங்களை சிருஷ்டித்தவர், இம்மட்டுமாய் உங்களை வளர்த்து கொண்டு வந்திருக்கிறவருக்கு உங்கள் இருதயத்தின் காரியங்கள் நிச்சயமாய் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட அதில் வாசிப்போம் என்று சொன்னால், யோவான் 1:47-48 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு நாத்தான்வேலை பார்த்து சொல்லுகிறார். இயேசு நாத்தான்வேல் தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே என்று சொல்லுகிறார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே உன்னை கண்டேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே கண்டேன் அப்படின்னா நமக்கு ஒன்றும் புரியலல்ல. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த நாட்களில் யூதர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அத்திமரத்தின் கீழிருந்து அவர்கள் தியானம் பண்ணுவார்கள். அத்திமரத்தின் கீழிருந்து ஜெபிக்கிற வழக்கமுடையவர்களாய் இருந்த அந்த கால வழக்கின்படி அது சொல்லப்பட்டு இருக்கிறது. நீ ஆண்டவர் சொல்ற, நீ அத்திமரத்தின் கீழே என்னை நோக்கி நீ கூப்பிட்டு கொண்டிருந்த போது, அத்திமரத்தின் கீழிருந்து நீர் வசனத்தை தியானித்து கொண்டிருந்த போது நான் உன்னை அறிந்திருக்கேன். இப்போ இல்லப்பா, அப்போவே நான் அறிந்திருக்கேன். ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்றார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் அவர் சர்வ ஞானி, சர்வத்தையும் அவர் அறிந்தவர், அவர் சர்வ ஞானி. அவருக்கு முன்னால எதையாவது மறைக்க முடியுமா? நீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளர்ந்துருக்கிறீங்க, என்ன நிலைமையில இருக்கீங்க என்பதை யார் அறிந்திருக்கிறா? யார் அறிந்திருக்கிறா? தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர் மாத்திரமல்ல, அவர் சர்வ ஞானி. யோவான் 4:8-29 வரை இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். சமாரியா பெண்ணின் வாழ்க்கையை அறிந்தவர், அந்த பெண்ணுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அந்த பெண்ணை பார்த்தவுடனே அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ அவர் எப்படிப்பட்டவர்? அந்த பெண்ணிடத்தில் அவர் சொல்லுகிறார், எருசலேமில் மாத்திரம்தான் அன்னைக்கு ஆண்டவரை என்ன செஞ்சாங்க, தொழுவதுக்கு போகணும். ஆனால் அவரை அந்த சமாரியா ஸ்திரீயை பார்த்து அவர் சொல்லுகிறதான காரியம், எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லும்போது, அப்போ அவர் சர்வ வியாபியாயிருக்க, ஒரு இடத்துல மாத்திரமல்ல, எல்லா இடத்துல அவர் தொழுது கொள்ளுகிற 2 பேரோ 3 பேரோ அவர் நாமத்தினால் எங்கே கூடுகிறோமோ அங்கெல்லாம் அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை நம்மை ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா. முதல்ல அவர் சர்வ வல்லவர், நம்ம இருதயத்தில் இருக்கிறது என்னங்கிறத அறிந்திருக்கிறவர், அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ ஞானி, அவர் சர்வமும் வியாபித்திருக்கிறவர். அல்லேலூயா. நான் ஆஃபீஸில் அப்படி இருப்பேன், காலேஜில் எப்படி இருப்பேன், ஸ்கூலில் இப்படி இருப்பேன், ஆனால் இங்கே வந்துட்டு நல்ல பிள்ளை மாதிரி இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கார். அல்லேலூயா. அங்கே எப்படி இருக்கீங்க, இருக்கிற இடத்துல எப்படி இருக்கீங்க, வீட்டில் எப்படி இருக்கீங்க, வெளியில் எப்படி இருக்கீங்க, தேவ சமூகத்தில் எப்படி இருக்கீங்க, எல்லாவற்றையும் அவருக்கு தெரியுமா தெரியாதா? நிச்சயமாக தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் பார்த்த பிறகும் அவர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த கழுதை கட்டப்பட்ட நிலைமையிலே இருக்கிறது. எங்கே இருக்கிறது?
கட்டப்பட்டு இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே அது கட்டப்பட்டு இருக்கிறது. இருவழி சந்தியிலே அது கட்டப்பட்டு இருக்கிறது. இப்ப கட்டப்பட்ட நிலைமையை இயேசு அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எந்த விதத்திலெல்லாம் கட்டப்பட்டு நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத இயேசு அறிந்திருக்கிறாரா இல்லையா? அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நிலைமையில நீங்க கட்டப்பட்டு இருந்தாலும் இன்றைக்கு அந்த கட்டுகளை அவிழ்க்கும்படியாக தான் தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். அல்லேலூயா. இந்த கட்டப்பட்ட கழுதை என்ன செய்யணும்? கட்டு அவிழ்க்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எந்த நிலைமையில கட்டப்பட்டு இருந்தாலும் சரி, உங்க சிந்தை கட்டப்பட்டிருக்கலாம், எண்ணம் கட்டப்பட்டிருக்கலாம், உங்கள் ஆவி ஆத்தும சரீரம் கட்டப்பட்டிருக்கலாம், நோயினால நீங்க கட்டப்பட்டிருக்கலாம். எந்த நிலைமையில கட்டப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு உங்க கட்டுகளை அவிழ்க்கும்படிக்காய், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். நான் உங்கள் மத்தியிலே உலாவி உங்கள் தேவனாய் இருக்கிறேன், நீங்க எங்க சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் நம்ம மத்தியில தான் அவர் உலாவி கொண்டு இருக்கிறார். நிச்சயமா உங்க கட்டுகள் என்னன்னு தெரியும். இன்னைக்கு மனப்பூர்வமா அவரை ஏற்றுக்கொண்டு நீங்க உங்க கட்டுகளிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி உண்மையாய் கேட்பீங்கன்னு சொன்னா இன்னைக்கு எல்லா கட்டிலிருந்தும் உங்களை விடுதலையாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, லூக்கா 13:16 நம்ம வாசிக்கிறோம். சபைக்குள்ளதான் இருந்தாங்க அந்த கூனி. என்ன செஞ்சாங்க? சபைக்குள்ளதான் 18 வருஷமாய் சபைக்கு வந்து கொண்டிருந்த ஒரு தாயார். அவங்க 18 வருஷமாய் கட்டப்பட்டு கூனியாய் இருந்தாங்க. எல்லல வேணும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பலவீனத்தின் ஆவி என்ன செஞ்சதுன்னா அவங்களை கட்டி வைத்திருந்தது. அப்ப சபைக்கு அன்றைக்கு வந்த இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், 18 வருஷமாய் கட்டப்பட்டு இருக்கிற இந்த கூனி, ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவள் நிச்சயமா இந்த பலவீனத்தின் ஆவியினால கட்டப்பட்டிருக்க இவள் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த கூனியை கூப்பிட்டு தொட்டு சுகமாக்குறார். அல்லேலூயா, சுகமாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சபைக்குள்ளே கடந்து வந்தாலும் அநேக வேளையில நாம் கூனிகளாக இருக்கிறோம். சபைக்கு வர்றோம் போறோம், ஆனா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இன்னர் மேன்ல ஒரு விடுதலை இல்லாம, வெளி தோற்றத்துல யாருக்குமே தெரியாதுங்க, உள்ளான ஒரு கிரியை, உள்ளான ஒரு காரியத்துல நாம கூனி குறுகி போய் குன்றி போய் வளர முடியாத ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கிறோம் என்பதை தேவன் எதிர்பார்க்கிற விதமாய் நாம நம்முடைய கட்டு இன்னும் அவிழ்க்கப்படாதபடி அநேக கட்டுகளை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை தேவனுடைய ஆவியானவர் அறிகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக ஆண்டுகளாய் நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். இன்னும் எனக்கு ஒரு விடுதலை இல்லை. இன்னும் எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட ஒரு விடுதலை இல்லாமல் நான் வந்து கொண்டு இருக்கிறேன். எல்லா காரியத்திலும் ஒரு கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு உங்க வாழ்க்கை குறித்து யோசித்து சிந்தித்து அறிவீர்கள் என்று சொன்னால், கர்த்தரால கூடாத இயேசு எந்த இடத்திற்கு வருகிறாரோ அங்கே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு எந்த நிலைமையில நீங்க கட்டப்பட்டிருந்தாலும், என் அன்பு வாலிப செல்வங்களே, வாலிப தம்பிமார்களே, நீங்க எந்த விதத்தில், ஒருவேளை உங்க காலேஜஸ்ல, உங்க ஸ்கூல்ஸ்ல, நீங்க போகிற ஒர்க் பிளேஸ்ல எங்க இருந்தாலும் சில கட்டுகள் உங்களுக்குள்ளே இருக்கிறது. சில கட்டுகளினால நீங்க ஈர்க்கப்பட்டு அது உங்களை வளர விட முடியாதபடி அது உங்களை தடை பண்ணி கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
எப்படிப்பட்ட கட்டாய் இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கட்டுகளை முறியடித்து நீங்க விடுதலையோட ஒர்க் பிளேஸ்ல இருந்தாலும் சரி, காலேஜ்லயா இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில கட்டப்பட்டு இருக்கீங்களோ அந்த கட்டுகளை அவிழ்க்கும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, இன்னொரு காரியத்தை கூட நம்ம அதில் பார்க்கலாம். பாருங்க, அப்போஸ்தலர் 8:23 அவனும் ரட்சிக்கப்பட்டவன், சீமோன். அவன் என்ன செஞ்சான்? பிலிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்த மனுஷன்தான். ஞானஸ்தானமும் பெற்றிருந்தான். ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு கட்டு இருந்தது. இப்பொழுது அந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கார்கள், ஞானஸ்தானம் பெற்றிருக்கார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவராக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து பேதுருவும் சீஷர்களும் அங்கே கடந்து வந்து அவர்களுக்காக ஜெபிக்கும் போது அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே அவர்கள் நிரப்பப்படுகிறார்கள். இதை பார்த்து அந்த சீமோன் கேட்கிறான், இந்த வரத்தை நான் பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லி, இந்த வரத்தை எனக்கு தாங்க, இந்த பணத்தை வாங்கிட்டு இந்த வரத்தை எனக்கு தாங்க. பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான், ஞானஸ்தானத்துக்கும் கீழ்ப்படிந்து விட்டான். ஆனால் பழைய சுபாவ வாழ்க்கை அவனை விட்டு என்ன செய்யல, மாறவே இல்லை. அவன் ஒரு மாய வித்தைக்காரனாய் இருந்தான். மாய வித்தைகளை செய்வது நிமித்தம் அந்த ஊரில் அவனுக்கு ஒரு ஃபேம் இருந்தது, பெரிய புகழ் இருந்தது. எல்லோரும் அவன் பெரிய மனுஷனாக அவனை பார்த்தார்கள், அவனை மதித்தார்கள், காரியங்களை செய்தார்கள். அதனால அதே குணத்தோடு இன்னைக்கு நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? ஃபேமஸ் ஆகணும். என்ன எல்லாரும் என்ன செய்யணும்? நான் தொட்டு எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டா என்னைய என்ன செய்யணும்? எல்லாரும் பார்க்கணும், பெரியவனா பார்க்கணும், புகழணும், என்ன மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் என்ன செஞ்சிச்சு? அந்த பழைய வாழ்க்கை, பழைய காரியங்கள், பழைய பாவ மனுஷனுக்குள்ளே இருந்த வித்துக்கள் அது என்ன செய்யல? அவனை விட்டு களைந்து போடப்படவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு வந்துட்டோம். வந்த பிறகு பழைய பாவ சுபாவங்கள், பழைய காரியங்கள், இன்னும் ஜென்ம சுபாவத்தின் கிரியைகள் நம்மை விட்டு என்ன செய்யல? போகல. அல்லேலூயா. பெருமை போயிருக்கா? மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறது போயிருக்கா? புறங்குறது போயிருக்கா? என் அன்பு பிள்ளையே, இங்க ஒவ்வொரு பிள்ளையும் பார்க்கும்போது இது தேவனுடைய பிள்ளை, அவரால் சிருஷ்டிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட பிள்ளை என்பதை நீங்க நோக்கும் போதே, அல்லேலூயா, அவர் கரத்தினால் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகளை நீங்க தூஷணம் பண்ணும் போதோ, ஏளனமாய் பார்க்கும் போதோ, ஏளனப்படுத்தும் போதோ, அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தர் உங்களை பார்க்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. அப்ப நம்ம அப்படி நினைக்கலாமா? அப்ப என் கரத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பை நீ ஏளனமா நினைச்சேன்னா என்னை எப்படி நினைப்பேன்னு அவர் கேட்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னும் நம்ம ஜென்ம சுபாவத்தின் ஆவி நம்மை விட்டு எடுபட்டு போகாமல் இன்னைக்கும் கட்டப்பட்ட ஒரு நிலைமையில தான் நம்ம இருப்போம். சிமியோனை போல நம்ம எப்படி இருக்கோம்? கட்டப்பட்ட நிலைமையில தான் இருக்கும். அநேக கட்டுகள் நமக்குள்ள இருக்கு. அவனுக்குள்ள என்ன இருந்தது? அதை வாசிப்போம். அப்போஸ்தலர் 8:23 வாசிங்கம்மா. கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதுக்காக காண்கிறேன் என்றான். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதாய் காண்கிறேன் என்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, கசப்பான பிச்சு அப்படின்னு சொன்னா இந்த கோழி வாங்குறவங்களுக்கு தெரியும்.
கோழிக்கறி வாங்கும்போது அந்த கோழியை தோலெல்லாம் உரிச்ச உடனே அவன் முதல்ல எடுக்கிற அந்த காரியம் என்னன்னா அந்த பித்தப்பை. அது பயங்கர கசப்பா இருக்கும். அதுல ஒரு டிராப் அந்த மற்ற மாமிசத்தில் பட்டு விட்டது என்று சொன்னால் அது முழுக்க கசப்பாய் விடும். அதனால அதை கேர்ஃபுல்லாக பார்த்து அது எதுலேயும் படாமல் அவன் என்ன செய்வான், கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிருவாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் கோழியை கட் பண்ணுவாங்க. அதுபோல அந்த நீ கசப்பான பிச்சு, இன்னைக்கு நமக்கு எத்தனை குணங்கள், மன்னிக்கிற குணம் இருக்கா? நம்ம ஒருத்தர் நமக்கு தீமை செஞ்சிட்டாங்க, அதை நாங்கள் நினைவு கூர்ந்துக்கிட்டே தானே இருக்கிறோம். என்னைக்காவது மன்னிச்சுட்டு அதை மறந்துடுறோமா? ஹல்லேலூயா. எவ்வளவோ காரியங்கள் நமக்குள்ள என்ன செய்து, அந்த ஜென்ம சுபாவங்கள் இருக்க தான் செய்து. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு கசப்பான பிச்சு ஏதாவது ஒன்று இருதயத்தில் இருந்தா அது வேரோடு எடுத்து, ஏன்னா உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் வந்திருக்கிறார். அந்த கட்டப்பட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில இருந்து உங்களை விடுவிக்கும்படியாய் அவர் வாஞ்சியாய் இருக்கிறபடியினாலே இந்த கசப்பு உனக்குள்ள இருந்ததுன்னா நீ என்ன செய்ய முடியாது, கட்டப்பட, நீ விடுவிக்கப்பட முடியாது மகளே, முடியாது மகனே. ஆனபடியினாலே அந்த கசப்பான பிச்சை வேரோடு நீ எடுத்து போடும்போது எந்த பாவ கட்டுக்குள்ளே நீங்க இருந்தாலும் சரி. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு முன்னெல்லாம் ஒரு வெளியே போனாதான் பாவம் வரும், வெளியே அனுப்புனாதான் பிள்ளைங்க கெட்டு போயிடும், அப்படியெல்லாம் நினைச்ச காலம் ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. வாலிபத்தில் நாங்களாம், அதாவது அப்பா அம்மாவுக்கு நாங்கள் கனம் பண்ணணும், மிகுந்த மரியாதை செலுத்தணும். அவங்க பேரு கெட்டக்கூடாது, அவங்க நேம் ஒரு காரியத்தை கொண்டு ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, அவங்கள மதிப்பு குறைந்து விடக்கூடாது, யாரும் அவர்கள் குறித்து பேசிவிடக்கூடாது என்ற அந்த உள்ளான ஆத்மாவிலே எங்களுக்கு இருந்த அந்த கனத்தின் நிமித்தம் எல்லா பாவங்களுக்கும், நாங்கள் ஹிந்துவாக இருந்தாலும் எல்லா பாவங்களுக்கும் விலக்கி எங்களை காத்து கொண்டு வளர்த்து வந்தார். அல்லேலூயா. முன்குறித்த என் தேவன் எந்த பாவத்திலும் சிக்கிவிடாதபடி நேரான பாதையிலே அவர் நடத்தி வந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். கிருபை தான், கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம் வாலிப பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தாய் தகப்பனை மதிக்கிறோமா? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறோமா? உடனே சொல்லுவோம், உங்களுக்கு என்ன தெரியும், நான் படிச்சிட்டேன், நான் நல்ல வேலையில் இருக்கேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், அதனால அவங்களுக்கு ஒன்றுமே. ஒரு வேளை படிக்காத ஒரு தாய் தகப்பனாக இருந்தாலும் நீங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டியது அவசியம். இதெல்லாம் ஒரு கசப்பான பிச்சு தான். ஏன்னா தாய் தகப்பனையும் கனம் பண்ணும்போது தான் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும் என்று சொல்லி நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் நீடித்து இருக்கணும்னா, அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, குட்டி பிள்ளைகள், இப்போ இருந்தே நீங்கள் கற்றுக்கணும், தாய் தகப்பனை நாம் கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு கனத்தை நீங்கள் கொடுக்குறீங்களோ. ஆனால் இந்த நாட்களில் எப்படி இருக்கு பாவம்? வீட்டுக்குள்ளே இருக்கு. உண்மையா இல்லையா? வீட்டுக்குள்ளே பாவம் இருக்கா இல்லையா? உங்கள் செல்ஃபோனே பெரிய பாவங்க. அல்லேலூயா. ஒரு 3 வயசு குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தை செல்ஃபோனை எப்போவுமே பார்த்துக்கிட்டு இருக்குமா. பார்த்துட்டு அது சூடாகி செல்ஃபோன் வெடிச்சிருச்சு. வெடித்து குற்றுயிராக அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் தூக்கி போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே அந்த குழந்தை என்ன செஞ்சிச்சு, மரித்து போச்சு. இப்போ ரீசண்டாக அந்த 1 வீக்குக்குள்ளே நடந்த ஒரு காரியம். இன்னைக்கு பைபிளே நம்ம எங்கே பார்க்குறோம், எதில் பார்க்குறோம்? செல்ஃபோன். தயவு செய்து சபைக்கு வரும்போது வேத புத்தகத்தை ஆளுக்கு ஒருவரும் வாங்கி அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்து வேத புத்தகத்தோடு சபைக்கு அனுப்புங்க. அதுதான் அவங்க வாழ்க்கையில், அதை படிக்க 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 அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அசுத்தமும் எல்லாமே நிறைஞ்ச அதுக்குள்ள பைபிளும் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு என்ன
நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பாவத்தை நம்ம வச்சிருக்கோம். அதனால இது கடைசி காலம், இன்னைக்கு காலம் செல்லாது. இன்னைக்கு காலையில் மெசேஜை பார்த்தீங்கன்னா, அவர் சந்திக்கும் காலத்தை நீ அறியாதபடியினால, ஹல்லேலூயா, உன் சமாதானத்துக்கேற்ற வேலை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது உன் கண்களுக்கு அது எப்படி இருக்கு? மறைவாய் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு உங்களை சந்திக்கும்படியாக தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். உங்களை எனக்கு வேணும்னு சொல்லி கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சந்திக்கும் காலத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது? இழந்து போய்விடக்கூடாது. நான் எப்படி வேணா வாழ்வேன், எப்படி வேணா இருப்பேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், அப்படி இல்லை. முழுமையுமா உங்க இருதயத்தை அவர் கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்க, உங்களை சுற்றி அவர் சூழ மதில் போட்டு 4 பக்கமும் உங்களை நெருக்கி உங்களை வேதனைக்குள்ளாய் அவன் கொண்டு போகிறதுக்கு எப்பன்னு அவன் காத்துக்கிட்டே இருக்கான். புரியுதுங்களா? சூழ மதில் போட்டு சந்திக்கும் காலத்தை நாம் அறியாமல் இருந்தால் சத்துரு நமக்கு சூழப்பாளையம் இறங்கி எப்பக்கமும் நம்மை நெருக்கி மதில் போட்டு வளைத்து கொண்டு நம்மளை நெருக்கி கொண்டு இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நாம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கிறானா, இந்த நாளை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சந்திக்கும் நாளை நான் அறியாமல் போய்விட்டேன் என்றால் எனக்கு ஐயோ. இந்த சந்திக்கிற நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சந்திக்கிற நாள் என்று கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களை சந்தித்தனால தான் நம்ம இன்னைக்கு வந்து தேவ சமூகத்தில் வந்து நம்ம நிற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை சந்திக்கும்படியாய் வந்திருக்கிறார். ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாய், கட்டுகளை அறுக்கும்படியாய், கட்டப்பட்டிருந்த நிலைமையிலிருந்து, கசப்பான பிச்சிலிருந்து, பாவக்கட்டிலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படியா, உங்க கட்டப்பட்ட நிலைமை அவர் சபைக்குள்ளே இருந்தாலும் நாம் கூனியாய் இருக்கிறோமா? என் ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்கிறது? கூனி குறுகி போய் இருக்கிறதா, குன்றி போய் இருக்கிறதா, இல்லை உள்ளான மனுஷனில் நான் பலப்பட்டு நான் ஆவிக்குரிய சகல வல்லமையோடும் நிரம்பி இருக்கிறவனாய் இருக்கிறேனா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நாட்களாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சிம்சோனை பெலிஸ்தியர் கட்டி போட்டாங்க. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேலே இருந்தபடியினாலே அந்த ஆவியின் அபிஷேகம் அவனுக்குள்ளே வந்து இறங்கின போதோ அது நெருப்புப்பட்டு தெறிப்பது போல அந்த கட்டுகள், பலமாய் கட்டப்பட்ட கட்டுகள் தெறிக்கப்பட்டு போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள ஆவியானவர் இருந்தால் நிச்சயமாய் எல்லா கட்டுகளையும் அவர் கட்டவிழ்த்து போட அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப கழுதை எங்க இருக்கு? கட்டப்பட்ட நிலைமையில இருக்கு. 2வது காரியம், கிராமத்தில் கட்டப்பட்டிருக்கு. எங்க கட்டப்பட்டிருக்குது? அது கிராமம் என்று சொன்னால் முன்னேற்றத்துக்கான வழியே இல்லாத ஒரு இடம்தான் கிராமம், இல்லையா? இப்போ கிராமத்தில் இருக்கவங்களாம் என்ன செய்கிறாங்க? நான் ஒரு ஞானத்தில் வளரணும், இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு நல்ல வேலையில் போய் அமரணும்னா கிராமத்தில் அதற்கான எந்த வாய்ப்புமே வசதியுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய பரிசுத்தவான் ஒரு சாட்சி கொடுக்கும்போது நான் கேட்குறேன், அவர் கிராமத்தில் வளர்ந்தார். கிராமத்தில் வளர்ந்து நான் இவ்வளோ பெரிய ஆளாகிறதுக்கு எனக்கு காரணம், அதாவது இங்கிலீஷை கூட தமிழில் எழுதி வச்சு தான் நாங்கள் படிப்போம், அப்படிப்பட்ட காலம் கிராமத்தில். ஆனால் நான் கிராமத்தை விட்டு வெளியே வந்தபோது இன்றைக்கு அவர் இங்கிலீஷ் ப்ரீச்சரில் பெஸ்ட் ப்ரீச்சராக இருக்கார், இங்கிலீஷில் ப்ரீச் பண்ணுறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அடைவதற்கு நான் பட்டணத்துக்குள்ளே நான் வந்த பிறகு தான் எனக்கு இவ்வளோ நாலேஜ் வந்தது. அல்லேலூயா. அப்போ கிராமம் என்பது எந்த விதத்திலையும் முன்னேற முடியாத, கிராமத்தில் ஃபேக்ட்ரி இருக்குமா? கிராமத்தில் பெரிய பெரிய கம்பெனி இருக்குமா? கிராமத்தில் ஒன்றுமே
ஞானம் வளர்வதற்கு, அறிவு வளர்வதற்கு எந்த ஒரு சாத்தியக்கூறுமே இல்லாத இடம்தான் கிராமம். அப்போ அந்த இடத்துல தான் என்ன இருக்குது? கழுதை கட்டப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்லலாம்னா, அன்குவாலிஃபைடு. கிராமத்துக்குள்ளே கட்டப்பட்டிருக்குன்னா அது என்னென்ன? அன்குவாலிஃபைடு. ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த அனுபவமே அதுக்கு கிடையாது. ஒரு காலும் ஒருவனும் ஏறியிராத கழுதை அப்படின்னா அதுக்கு எந்த அனுபவமும் கிடையாத கட்டப்பட்ட நிலைமையில் இருக்க கழுதை. இன்னொன்று சொன்னலாம், ஒருவேளை படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், ஞானம் இல்லாதவர்கள், பெயர் புகழ் இல்லாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு சரியான பேக்ரவுண்ட் நமக்கு கூட இல்லாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது, யாரும் அது மேலே ஏறல, அது புறக்கணிக்கப்பட்ட கழுதை, ஒருவராலும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை, எல்லாவற்றாலும் புறக்கணிக்கப்பட்ட, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு கழுதையாய் அது இருந்த அன்குவாலிஃபைடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த கழுதை எனக்கு வேணும், இந்த கழுதை எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா, இருவழி சந்தியிலே அது கட்டப்பட்டிருந்தது. இருவழி சந்தி. 2 வழி இருக்குனாவே யாருக்குமே ஒரு டவுட் வரும் இல்லையா? இந்த பக்கம் போகிறதா, அந்த பக்கம் போகிறதா, எது நன்மை, எது தீமை, எது ஆசீர்வாதம், எது சாபம். ஹல்லேலூயா. எது மரணம், எது ஜீவனுக்கு போகிற வழி, எது மரணத்துக்கு போகிற வழி, இதில் ஒரு கன்ஃபியூஸ் இருக்கு. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் குந்தி 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 தான் நடப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இருமனம் உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இருவழியில கட்டப்பட்ட கழுதையின் நிலைமை நன்மையா, இது தீமையா? ஹல்லேலூயா. ஆசீர்வாதமா, இது சாபமா? இது ஜீவனா, இது மரணமா என்ற நிலைமையில இருவழி சந்தியில கட்டப்பட்டு இருக்கிற கழுதை. இந்த 3 நிலைமையிலும் அது கட்டப்பட்டு இருக்கிறது. கட்டப்பட்ட கழுதை, கிராமத்துக்குள்ளே கட்டப்பட்ட கழுதை, இருவழி சந்தியிலே கட்டப்பட்ட கழுதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் பார்த்து 2 ஊழியக்காரர்களை இந்த கிராமத்துக்குள்ளே அனுப்பி, இந்த கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வா, யாராவது இதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது எனக்கு, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் அன்பு பிள்ளைகளே, நீங்க எந்த நிலைமையில கட்டப்பட்டிருந்தாலும் சரி, கட்டப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, இருவழி சந்தியில எந்த டெசிஷனும் என்னால் எடுக்க முடியல, 2 பக்கமும் நான் எந்த வழியில போறதுன்னு தெரியாம நான் திகைச்சுக்கிட்டு இருக்கேன். அது உங்க காலேஜஸாக இருக்கலாம், உங்க படிப்பா இருக்கலாம், உங்கள் எதிர்கால வாழ்க்கையாக இருக்கலாம், இவ்வளோ ஒரு பார்ட்னரை நீங்கள் செலக்ட் பண்ணுறதா இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், ஃபர்தராக நீங்கள் செய்ய போகிற ஒரு காரியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இருவழி சந்தியிலே பட்டது போல என்னால் டெசிஷன் எடுக்கவே முடியல. கிளியராக ஒரு மைண்ட் எனக்கு இல்லை. இதை படிக்கிறதா, அதை படிக்கிறதா, இவங்க அதை சொல்கிறாங்க, அவங்க இதை சொல்கிறாங்க, நான் எதை படிக்கணும், இந்த வேலையா அந்த வேலையா, 2க்கும் எனக்கு இன்டர்வியூ வந்திருக்கு, எதை நான் செலக்ட் பண்றது, எந்த பாதையில் போகிறது, இந்த பொண்ணா அந்த பொண்ணா, எனக்கு வந்திருக்கு, யாரை செலக்ட் பண்றது, இப்படி பலவித கன்ஃபியூஷன்ஸ். என் அன்பு பிள்ளைய, வாலிபத்தில் உன் வாழ்க்கைய நீ கர்த்தரிடத்துல கொண்டு வரும்போது மாத்திரமே, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, உன் உள்ளத்தை மாத்திரம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துரு, உன் இருதயத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துரு. ஆண்டவரே, நான் என்னை சரண்டர் பண்றேன்ப்பா,
நீங்க என்ன என் வாழ்க்கையில என்ன வைத்திருக்கீங்களோ, ஆண்டவர் சொல்றார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல மகளே, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல மகனே, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல. உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமானதோ அவ்வளவு உயரமாய் உன்னை குறித்து அவர் திட்டத்தை வைத்திருக்கிறார், தீர்மானத்தை வைத்திருக்கிறார். ஆனா நாம் அந்த குறுகிய மூளைக்குள்ள நம்ம சிந்திக்கிறது தான் சரி, நாம செயல்படுறது தான் சரி என்று சொல்லி நாம் தவறான முடிவுகளை எடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனா அதே சமயம் அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு ஓப்பன் மைண்டா, ஒரு ஓப்பன் ஹார்ட்டா, ஆண்டவரே என்னை உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், நீ எதை எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீரோ அதை மாத்திரம் என் வாழ்க்கையில நான் நடப்பிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இருதயத்தில், நான் உதட்டளவுல சொல்ல வல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறபடினாலே அவருக்கு ஏற்ற வகையிலே உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நிலைமையில நீங்க கட்டப்பட்டு இருந்தாலும் சரி, 18 வருடமாய் கூனியாய் இருந்த அவளை விடுவித்த தேவன் உங்களையும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த பாவக்கட்டில, எந்த கசப்பான பிச்சில நீங்க கட்டப்பட்டு இருந்தாலும் சரி, அதிலிருந்தும் விடுவிக்க உங்களை வல்லமை உள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எந்த டெசிஷனுமே என்னால் எடுக்க முடியாம குழப்ப நிலையில் இருக்க உங்களை விடுவிக்க என் தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னேறத்துக்கு வழியில எனக்கு ஒரு பேக்ரவுண்டே இல்லை, என்னையெல்லாம் யார் நடத்து தூக்கி விடுவாங்க அப்படி கூட நீங்க நினைச்சிருக்கலாம். நாங்கள் மட்டும்தானே ரட்சிக்கப்பட்டிருக்கோம், எங்கள் குடும்பம் மட்டும்தானே இருக்குது, நாங்கள் எப்படி முன்னேறுவோம், எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறுவோம், எங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கிடையாதே, எங்களுக்கு ஒரு எந்த ஒரு பேக்ரவுண்ட், ஃபேமோ புகழோ, எங்களுக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்டோ கிடையாதே, நாங்கள் எப்படிங்க முன்னேறுவோம் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். இன்னைக்கு அமர்ந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளை, உங்களுக்கு பேக்ரவுண்ட் தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பேர் புகழ் தேவையில்லை. கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்தால், அது எந்த நிலைமையில கட்டப்பட்டு இருந்தாலும், அது இருவழி சந்தியிலே கட்டப்பட்டு இருந்தாலும், அது கிராமத்துக்குள்ளே கட்டப்பட்டு இருந்தாலும், கர்த்தர் அந்த கழுதையை அறிந்திருந்தார், உள்ளத்தை அறிந்திருந்தார், சிந்தையை அறிந்திருந்தார், அது நிலைமையை அறிந்திருந்தார், சகல சூழ்நிலையை அவர் அறிந்திருந்தார். அவர் அறியாதது ஒன்றுமே கிடையாது. அறிந்த தேவன் சொல்லுகிறார், அந்த கழுதை எனக்கு வேண்டும், அந்த கழுதை எனக்கு வேண்டும். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எங்களுக்கு வேணும். அன்பு வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, பெரியோர்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அவருக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை கொண்டு அவர் வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள், நோக்கங்கள் பெரிதா இருக்கிறது. நீங்க சிந்திக்கிற மாதிரியெல்லாம் அல்ல. உங்களை கொண்டு உங்களுக்கு இன்பில்ட்டா உங்களுக்குள்ள வைத்திருக்கிற தாளந்துகள், உங்களுக்குள்ள வைத்திருக்கிற காரியங்கள் அது பெரிதா இருக்கிறது. ஆனா அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது மாத்திரமே அது எவ்வளவு பெரியது என்பதை நீங்க கண்டு கொள்ள முடியும். அதுவரை முடியவே முடியாத ஒரு காரியம். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த கழுதையை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த சிறுவன் 2 மீனையும் 5 அப்பத்தையும் அவன் கையில இருக்க மட்டும் அது அவனுக்கே பத்தாது இல்லையா? அந்த 2 மீனும் 5 அப்பமும் அந்த சின்ன குழந்தைக்கே பத்தாத ஒரு காரியம். ஆனா அது தேவனிடத்திலே கொண்டு வந்து தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் போது அது அத்தனை 1000 ஜனங்களுக்கு ஆகாரமாய் மாறினது. மீதியான துணிக்கைகளை எடுக்க வல்லதாய் அது மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் இருக்கணும்னா, அந்த சிறுவன் எப்படி அந்த மீனையும் அப்பத்தையும் கொண்டு அவருடைய கையில கொடுத்தாரோ, அதுபோல நீங்கள் உங்க வாழ்க்கையை, உங்க இருதயத்தை, உங்க உள்ளத்தை அவருடைய கரத்திலே கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டே தேவையில்லை. அல்லேலூயா,
ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்த போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத ஒரு காரியமும் கிடையாது. ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். உங்களை முற்றிலுமாய் அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்கன்னா நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் விசேஷித்தமானவர்கள், நீங்க சாதாரண பாத்திரங்களும் கிடையவே கிடையாது. ஆனா இன்னைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்க மத்தியில இறங்கி வந்து உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களையும் தீர்மானங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஊமையும் செவிடுமான ஆவி பிடித்தவனை அலைகழிக்குது. தண்ணீர்ல அக்னியில எங்க போனாலும் நுரை தள்ளி விழுகிறான். ஏளனமா பார்க்கறாங்க. அந்த பிள்ளையை தகப்பனார் பாரத்தோடு கொண்டு வந்து இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார். அடிக்கடி இவன் நுரை தள்ளி கீழே விழுந்து வேதனைப்படுகிறான் என்று சொல்லி அந்த தகப்பன் கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த ஊமையும் செவிடுமான ஆவி கொண்ட அந்த மனிதனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்த போது அந்த ஊமையும் செவிடுமான ஆவியை அவர் அதட்டி அவனை விட்டு வெளியே புறப்பட்டு போகிறது. அவன் நல்ல மனிதனாய் மாறுகிறான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவுமே இயேசுவின் கரத்துல வரும்போது தான் அது மகிமைக்குரிய பாத்திரமாய் மாறுகிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாலிப பிள்ளைகளே, இந்த வாலிபத்தில் உங்க வாலிப காலத்தில் உங்க சிருஷ்டிகரை நீங்க நினைக்கும் போது தான் உங்க வழிகள் எல்லாம் உங்களை காக்கும்படி, நீங்க போகிற காரியங்கள் எல்லாம் உங்களை காத்து கொள்ளும்படி, உங்களுக்குன்னு உள்ள வைத்திருக்கிற ஒரு இந்த பொக்கிஷங்களை அவர் எடுத்து பயன்படுத்தும்படி நீங்க அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் ஏன் அந்த கழுதையை, டாங்கி ஏன் செலக்ட் பண்ணும்? ஒரு குதிரை, ஒரு யானை இல்லையா, ஒரு சிங்கம், இப்படி அவர் யூஸ் பண்ணியிருக்கலாமே. ஏன் ஒரு கழுதையை போய் பார்த்து எனக்கு அவர் கொண்டு வா? கழுதைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறதை தேவன் அறிவார். ஏன்னா அவர் தானே உண்டாக்கினாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குயிஸ்ல கூட கேட்டாங்க, பேசாத மிருகம் பேசிச்சு, எது? கழுதை இல்லையா? அப்ப பாருங்க, கழுதைக்கு ஒரு தன்மை இருக்கு. அது கோவேரி கழுதை என்ன செய்யும்னா, எவ்வளவு பொதிய வைத்தாலும், சுமையை வைத்தாலும், அது மேலே ஏற்றி வைத்தாலும் அது எவ்வளவு வெயிட்டையும் தாங்கும். எவ்வளவு வெயிட்டையும் தாங்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை கிடையாது. அநேக காரியங்கள், அநேக பாரங்கள், அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் சுமக்கிற பலன் யார்கிட்ட இருந்தது? அந்த கழுதைக்கு இருந்தது. உங்க ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு திராணி இருக்குங்கிறத யார் அறிஞ்சிருக்கார்? யார் அறிஞ்சிருக்கார்? ஏசப்பா அறிஞ்சிருக்காங்க. அல்லேலூயா. திராணிக்கு மேலாக நான் என்ன செய்ய மாட்டேன், சோதிக்க விடமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவங்க மேலே எவ்வளோ சுமையை வைத்தா என் பிள்ளை எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிடுவா, என் பிள்ளை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஜெயித்துக்கிட்டே போவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆண்டவருக்கு நம்ம மேலே இருக்கிறது. உண்மையா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த கழுதை எவ்வளோ வெயிட்டை வச்சாலும் என்ன செய்யுமா? அது சுமக்கிற கழுதை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு வெயிட்டான வாழ்க்கை தான், ஒரு பாரம் நிறைந்த வாழ்க்கை தான். இப்போ பாஸ்டர் அங்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எவ்வளோ பாரங்களை, எவ்வளோ காரியங்களை சுமந்து. ஆனால் சுமப்பாங்க, ஆனால் அது அவங்களுக்கு இலகுவாக தான் இருக்கும். என் சுமை உங்களுக்கு இலகுவாக தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அது மட்டுமல்ல, அந்த கழுதைக்கு ஒரு குணம் இருந்தது. முன் வைத்த காலை பின் வைக்காது. முன் வைத்த காலை பின்னால வைக்கவே வைக்காது, முன்னேறிக்கிட்டே இருக்கும். இப்போ குதிரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன போடுவாங்க? கலிங்கம்மா அதை என்ன சொல்லுவாங்க? கண்ணுக்கு போடுறது. அது போட்டால் தான் அது என்ன செய்யும்? நேரான பார்வையில் நேராக பார்த்து போயிட்டே இருக்கும். இல்லைன்னா அங்கே இங்கேயும் திரும்பி அது ஓட ஆரம்பிக்கும். ஆனால் கழுதைக்கு எங்கேயாவது கலிங்கம் போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கிடையாது. கழுதை குனிந்த தலை நிமிராமல் கொஞ்சம் பணிவா என்ன செய்யும்? நேரான பாதையில் போகிற ஒரு தன்மை அந்த கழுதைக்கு இருக்கு. அல்லேலூயா. பொதியை சுமக்கிற கழுதை, அல்லேலூயா, எவ்வளவு பொதிய நீங்க சுமத்தினாலும் அது முறுமுறுக்காது. அது என்ன செய்யாது? முறுமுறுக்காது. கழுதையை செலக்ட் பண்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதுக்கு நல்ல ஒரு அழகான ஹார்ஸ் மாதிரி, குதிரை மாதிரி ஒரு அழகான உருவம் கிடையாது. கம்பீரமான குரல் கிடையாது. அந்த குரலே ஒரு அருவருப்பான ஒரு சத்தம் தான் அதுல இருந்து வெளிப்படும். அதை யாரும் ஒரு பெருசா எண்ண மாட்டாங்க. கழுதை என்ன செய்வாங்க? புறக்கணிப்பாங்க. எல்லாருமே கழுதை என்ன செய்வாங்க? புறக்கணிப்பாங்க. ஆனா அந்த மாதிரி இருக்க ஒரு கழுதையை தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு இது வேணும். ஏன்னா அதனுடைய தன்மை இன்பில்ட்டா அதுக்குள்ள வைத்த ஒரு தன்மை என்னன்னா, எவ்வளவு பொதியையும் அது சுமக்கும். நேரா பார்த்து நேரான வழியில போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. முன் வைத்த காலை அது என்ன செய்யாது? பின் வைக்காது. அது ஒரு காலம் என்ன செய்யாது? முறுமுறுக்காது. அல்லேலூயா. பின்வாங்கி ஒரு நாளும் அது போகாது. அப்ப தன் மேல் வைத்த அழைப்பை உத்தம இருதயத்தோடு அது காத்துக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பாரத்தை நாம சுமக்காவிட்டால் தேவனுடைய வெளிப்பாடை நாம் சுமக்க முடியாது. தேவனுடைய பாரம் இல்லாம நமக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கவே முடியாது. தேவன் நமக்கு ஒரு பாரம் இருக்கும்போது தான், அல்லேலூயா, ஒரு வெளிப்பாடு நமக்கு வேணும் என்று சொன்னால், தேவனை குறித்ததான பாரம், தேவனை அறிகிறதான அந்த இருதயம், தேவனுடைய இருதயத்தை நோக்கி பார்க்கிறதான அந்த ஓப்பன் ஐ நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அவருடைய பாரம், அவருடைய ஏக்கம். நம்ம மோஸ்ட்லி என்ன செய்யறோம்னா, தாங்க 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 தாங்கன்னு கேட்டு பழகி போயிட்டோம். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அவர் அதை எதிர்பார்க்கல. தாங்க 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 தாங்கன்னு கேட்டு நன்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. இன்னைக்கு இந்த நாட்கள் கடைசி காலமாய் இருக்கிறதுனால எனக்காக எழும்புகிற ஒரு யுத்த வீரர்கள் வேணும், ஒரு யுத்த வீராங்கனைகள் வேணும். என் இருதயத்தை அறிந்து, என் உள்ளத்தை அறிந்து, என் நினைவுகளை அறிந்து, என் பாரத்தை ஏற்றெடுக்கிற யாராவது ஒன்னால கேட்டிருக்கீங்களா? அப்பா உங்க பாரம் என்னப்பா? என்னுடையதே நான் உங்கள்கிட்ட அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கனே, அதை செய்யுங்க இதை செய்யுங்க, அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கனே, உங்க இருதயம் எப்படி இருக்குப்பா? எதற்காகப்பா நீங்க கண்ணீர் விடுறீங்க? ஏன் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க? ஏன்பா கோபமா இருக்கீங்க? ஏன்பா பேசாம மௌனமா இருக்கீங்க? என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா? என் அன்பு பிள்ளைய, கடைசி காலங்கள், இனி காலம் செல்லாது. அவருடைய வருகை மிக மிக சமீபமாயிருக்கிறது. மூத்த ஊழியக்காரர்களாம் தன் ஓட்டத்தை வெற்றியாய் ஓடி முடித்து கொண்டு இருக்கிறார்கள், முடித்து விட்டார்கள். நீ வருகிற நாட்களிலே இருக்கிற நீங்கள்
அவருக்காக எழும்ப வேண்டாமா? அவருக்காக நீங்க முழங்கால்களை முடக்க வேண்டாமா? அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு. அன்னைக்கு மிஷனரி ஊழியத்துக்கு ஒரு கால் கொடுத்தா போதும், அத்தனை பேர் முழங்கால் படிக்கிட்டு தன்னை அர்ப்பணிப்பதை பார்க்கிறோம், வாலிப பிள்ளைகள். இன்னைக்கு ஒருத்தர் மிஷனரி ஊழியத்துக்கு போகிறோம். கம்ஃபர்ட் ஜோன், நமக்கு நல்ல கம்ஃபர்ட் வேணும் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 70,000 80,000 சம்பளம் வாங்கினாங்க, 4,000 தான் கொடுப்பாங்க. ஒரு மிஷனரிக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? 4,000. அதில் தான் நம்ம சமாளித்து இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிற யூத்ஸ் தான் இன்னைக்கு இருக்காங்களே ஒழிஞ்சு, பாடுபடவும் கர்த்தருடைய இருதயத்தை நான் பார்க்கவும், அவருடைய ஏக்கம் என்ன, அவருடைய பாரம் என்ன, அவருடைய தாகம் என்ன, அதை நான் அறியணும்ப்பா. உங்களுக்காக நான் நிற்கணும், உங்களுக்காக நான் வாழணும். உங்கள் இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நான் உங்கள் சமூகத்தில் நிற்கணுன்ற அந்த வாஞ்சை யாருக்கு இருக்கிறது? என் அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்துல வா மகளே, நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். நீ உலகத்தால புறம்பாக்கப்பட்டிருக்கலாம், உலகத்தால நீ மேன்மைப்படுத்தப்படாம இருக்கலாம். ஆனா நீ என்னுடைய கரத்தில் வரும்போது நீ விசேஷித்தவனாய் உன்னை ஆக்குவதற்கு, அவர் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறாரே. இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா தேவ சமூகத்துல? ஆண்டவரே, எங்க இருதயத்தை முழுமையாக உனக்காக, உங்களுக்காக நான் வாழணும் அப்பா. அந்த இருதயத்தை எனக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவரே இன்னைக்கு சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் தான் அவர் அதிகமாய் எடுத்து நடத்த அவர் வாஞ்சையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். ஒரு யோசேப்பு காணவில்லையா? ஒரு தானியேலுக்கு அந்த வைராக்கியம் இருக்குல்லையா? இன்னைக்கு என் அன்பு பிள்ளைகளை, நீங்க எழும்ப வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல அர்ப்பணித்து நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை கொண்டு என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லி நீங்க கேட்கும்போது, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். இதுல அநேக பேர் இருக்கீங்க, அதனால்தான் கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு ஒன்றும் தெரியாதது போல, ஒன்றுமே அறியாதது போல, அந்த கழுதை எந்த நிலைமையில இருக்கோ, கட்டப்பட்டு இருவழி சந்தையில கிராமத்துல முன்னேற்றத்துக்கு எந்த ஒரு காரியமும் இல்லாத இருக்கிறது போல, ஒரு பேக்ரவுண்டே இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களை தான் ஆண்டவர் அழைக்கிறார், உங்களை தான் ஆண்டவர் அழைக்கிறார். நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய திட்டங்கள், தீர்மானங்கள், நோக்கங்கள் பெரிதாய் இருக்கிறது. அதை உன் மூலமாய் தான் நான் நிறைவேற்ற முடியும். ஆனா நீங்க ஒப்பு கொடுத்தா நிச்சயமா உங்களை அவர் கரங்களில் எடுக்கும்போது, நீங்க இன்னைக்கு நினைச்சு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க, என்னமோ ஆண்டி பேசுறாங்க, இதெல்லாம் நடக்குமா என் வாழ்க்கையில்? யாரோ நினைக்கிறீங்க, தெரியல எனக்கு. சொல்றாங்க, ஏதோ வாயில சொல்லிட்டு போறாங்க. என்னை கொண்டெல்லாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு நாள் அதை பார்ப்பீங்க. இங்க இருக்க யாருக்கோ அது போயிட்டு இருக்கு, தீர்க்க தரிசன வார்த்தையா. ஹல்லேலூயா. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் இங்க இருக்கிற வாலிப தங்கச்சியும் வாலிப பிள்ளைகளையும் எடுத்து அவர் பயன்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு புறம்பாக்கப்பட்ட நீதான், ஒதுக்கப்பட்ட நீதான், கட்டப்பட்டிருக்க நீதான், எந்த டெசிஷனுமே எடுக்க முடியாம சிக்கலுக்குள்ள ஸ்ட்ரிங் ஹாப்பர் சொல்லுவாங்க. அந்த சிக்கலை என்ன செய்ய முடியாது? இடியாப்பத்தை சிக்கல் எடுக்க முடியுமா?
முடியாது. அது மாதிரி ஒரு சிக்கலுக்குள்ள நீ இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, உன்னை இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உன் இருதயத்தை ஊற்றுவா என்று சொன்னான், ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னான். உன்னை கொண்டுதான் தேவன் பெரிய காரியத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னும் ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, அந்த கழுதைக்கு சகிப்புத்தன்மை அதிகம். கிறிஸ்துவ வாழ்க்கைனாலே என்ன வேணும்? விட்டு கொடுக்கிறது, சகிப்புத்தன்மை, ஹல்லேலூயா, பொறுமை. என்ன வேணும்? கழுதை எப்படி வேகமாக ஹார்ஸ் மாதிரி ஓடுமா? என்ன செய்யும்? என்ன இருக்கு அதுக்கு? பொறுமை இருக்கு. மெதுவாக தான் அது போகும். என்ன செய்யும்? மெதுவாக தான் பொறுமையோடு தன் பாதையில் நடக்கிற ஒரு சுபாவம் அதுக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் நான் நினைக்கிறேன் அந்த கழுதையை என்ன செஞ்சார் ஆண்டவர்? செலக்ட் பண்ணார். பார்க்கத்தக்க ரூபம்ல, நல்ல ஒரு குரல் வளம் இல்லை, புறம்பாக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அதுக்குள்ள இருந்த சுபாவங்கள் எப்படிப்பட்டதுன்னா, புதிய சுமக்கும், தாழ்மையாக இருக்கும், நேரான பார்வை அதுக்கு இருக்குது. அல்லேலூயா. எவ்வளோ புதிய சுமத்தினாலும் அது என்ன செய்யாது? முறுமுறுக்காது. முன் வைத்த காலை பின்வாங்காது, பின் வைக்காது. சகிக்கும், பொறுமையோடு இருக்கும், தாழ்மையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க இந்த ஆவியின் கனி தாங்க ஆண்டவருக்கு வேணும். இந்த ஆவியின் கனி தான் ஆண்டவருக்கு வேணும். வேற ஒன்றும் இல்லை. உங்க படிப்பு, உங்க ஞானம், உங்க அறிவு, உங்க புத்தி, என்னுடைய திறமை, இதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையே இல்லை. இந்த ஆவியின் கனிகள் நிறைந்த இந்த கழுதையை தான் ஆண்டவர் சொல்றாரு, அதை கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து அதை கட்டவிழ்த்து. ஏன் அவிழ்க்கிறீங்கன்னு என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல். ஆனா அப்படி கட்டவிழ்த்துட்டு வந்த அந்த கழுதையை ஆண்டவரிடத்திலே கொண்டு வரும்போது, அல்லேலூயா, ஒரு காலும் ஒருவனாலும் பயன்படுத்தாத அந்த கழுதையை மேல் அதுக்கு வஸ்திரம் போடப்பட்டது. இயேசுவானவர் அதன் மேல் ஏறி அமர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒருவரும் ஒரு காலம் ஏறி இராத அந்த கழுதையின் மேல் இப்ப அவர் ஏறி உட்காரும் போது கிட்டத்தட்ட அவர் வாலிப வயது இல்லையா? ஒரு 80 kg இருந்திருப்பார் இல்லையா? 6 அடி உயரம்னா நம்ம கணக்கு போட்டோம்னா ஒரு 80 kg இருப்பார், 80-85 இருப்பாங்க. இப்போ ஒரு காலம் ஏறிராத அந்த கழுதையின் மேலே இப்போ ஆண்டவர் இயேசு ஏறி உட்காருகிறார். அது ஒருவேளை அவர் ஏறி உட்கார்ந்தது கூட தெரியாத மிருதுவாய் இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. அது எருசலேம் வரையும் அவரை சுமந்து கொண்டு போகிறது. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, அவர் சுமை இலகுவா இருக்குமா? வேற எதையோ சுமந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோமே, இன்னைக்கு அவரை சுமந்து போகிற கழுதையாய் நாம் மாறுவோம் என்று சொன்னார். அவரை சுமக்கிறவர்களாய் நாம் மாறுவோம் என்று சொன்னார். அவரை சுமந்த கற்பம்தான் இன்று வரையும் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை முதலாக தேவாலயத்துக்கு கொண்டு வந்த போது அவரை கண்ட கண்கள் தான் என் இரட்சணியத்தை கண்டதே என்று சொல்லி அவர் இறப்பதற்கு முன்பாக அந்த இரட்சணியத்தை காணும் பாக்கியத்தை பெறுகிறது. என கண்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அந்த இயேசுவை நீங்க சுமந்து கொண்டு போகும்போது 18 வருஷமா உள்ள வந்து கூனியா இருக்கதில்ல, இன்னைக்கு கூனிய நிமித்தி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை மலர பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறார். உயர்த்த வைக்கிற, உங்கள் உயர்ந்த நிலைமையிலே நிற்க வைக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஊமையும் செவிடுமான ஆவியிலே கட்டப்பட்டு இருக்கிற அந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு
நீங்க உயர்ந்த நிலையில வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, நீ கர்த்தருடைய கரத்திலே பிரயோஜனப்படுகிற ஒரு பாத்திரம். நீங்களே உங்களை கொண்டு ஒரு அண்டர் எஸ்டிமேட் போடாதீங்க. எனக்கு நல்ல பேக்ரவுண்ட் இல்லை, நான்லாம் எங்கே போய் ஊழியம் செய்ய முடியும் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்குன்னு நான் எப்படி பயன்பட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒருவன் மேலே ஒரு தீர்மானத்தை, திட்டத்தை, நோக்கத்தை வைத்தால் அது எப்படி எந்த நிலைமைக்கு நீங்கள் போனாலும். ஒரு சகோதரியோட சாட்சி கேட்டேன். அவங்க தாய் ஒரு 5-6 பிள்ளைங்க, அந்த கடைசி பையனை ஆண்டவருக்கண்டு, எல்லா பிள்ளைங்களும் ஆண்டவருக்கண்டு தான் ஒப்பு கொடுத்தனான். அது வந்து விசேஷித்த வண்ணமாக இந்த பிள்ளை பிறந்தனபடியினாலே இது ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் இது மாற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் அவன் வாழ்க்கையெல்லாம் தாறுமாறாய் கட்டப்பட்ட நிலைமையில், இருவழி சந்தியில் கட்டப்பட்டது போல குடியும் வெறிச்சு அவன் வாழ்ந்தான். ஆனால் அவங்க தாயாருடைய கண்ணீரின் ஜெபம் அந்த மகனை முற்றிலுமாய் ஒரு ஆக்சிடெண்ட்டை கொண்டாந்தார். ஆக்சிடெண்ட்டை கொண்டாந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த மகன் மரித்து போய்விடுவான் என்று சொல்லி கிராமத்திலிருந்து அவர்கள் கடந்து வருகிறார்கள் மகனை பார்க்கும்படியா. இனி என் மகனை பிழைப்பானோ என்ற சந்தேகத்தில் டாக்டர்லாம் கைவிரிக்கப்பட்ட நிலைமையில் வந்து பார்க்குறாங்க. அங்கேருந்து கடந்து வராங்க. ஆனால் அந்த தாயானுடைய கண்ணீரின் ஜெபம், மரித்து போனவனை அடக்கம் பண்ணும் நோக்கத்தோடு தான் அவங்க வர்றாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் உண்டு என்பதை, எல்லா பிளட்டும் வெளியேறி திரும்பி பிளட்டு ஏற்றுறதுக்கு கூட அந்த அந்த சரீரத்தில் திராணி இல்லாத அளவுக்கு அதை உள்ளே எடுக்க முடியாத நிலைமையில் இருந்தது. ஆனால் இந்த தாயாருடைய கண்ணீரின் ஜெபம், அந்த பிள்ளை அவங்க வரும்போது அவன் தெம்பா எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. அதை பார்த்தனையும் இவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனால கூடாத உங்க மேல ஒரு நோக்கத்தை வச்சுட்டான்னா எப்பயாவது அடி கொடுத்தாவது உங்களை திருப்பி கொண்டாடுவர் ஒழிஞ்சு உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது அவன் பெரிய ஊழியக்காரனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நீ எப்படி வழி விலகி எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, உன் மேல ஒரு நோக்கத்தை, திட்டத்தை வைத்திருப்பார்னா, நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், உன்னை கொண்டுதான் நான் இந்த காரியத்தெல்லாம் செய்ய போறேன், அதனால நீ எனக்கு வேண்டும். உன்னை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்க, இயேசுவானவர் அந்த கழுதையின் மேல் ஏறி அமர்ந்த உடனே அதுவரையும் கேட்பாரற்று, விசாரிப்பாரற்று, ஒதுக்கப்பட்ட நிலைமையில, கட்டப்பட்ட நிலைமையில, எந்த ஒரு காரியமும் இல்லாம இருந்த அந்த கழுதைக்கு இப்ப என்ன வந்திருக்குன்னா, இயேசுவானவரை சுமக்கும் போது வழிகள் எல்லாம் என்ன செய்றாங்க? துணிகளை விரித்து போடுகிறார்கள், சீலைகளை விரிக்கிறார்கள், மரக்கிளைகளை தரித்து அந்த பாதையிலே போடுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை சுமந்தீங்கன்னா உங்களுக்கு கனமும் மகிமையும் உண்டாகும். அவங்களோட சாட்சி எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? எப்படியெல்லாம் இருந்த இன்னைக்கு இவ்வளோ மேன்மைக்கு, இவ்வளோ உயர்வுக்கு, இவ்வளோ காரியங்களுக்கு காரணம் நான் இயேசுவை சுமந்தபடியினாலே இன்னைக்கு இந்த உயர்வு எனக்கு வந்திருக்கிறது. இங்குள்ள அத்தனை பிள்ளைக்கும் அந்த உயர்வு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா எங்க வாழ்க்கை சாட்சி. 18 பைசாக்கு வழி இல்லாம ரோட்ல நின்ன என் கணவரை ஆண்டவர் சந்தித்து ரட்சித்து இன்னைக்கு இவ்வளோ ஆசீர்வாதத்துக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மையில கொண்டு வந்து நிறுத்தி, எந்த ஞானமும் அறிவும் இல்லாத, புத்தியும் இல்லாத எங்களை கொண்டு வந்து ஒரு அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கவும்,
நாங்க ஒதுக்கப்பட்ட கழுதை தான், கட்டப்பட்டிருந்த நிலைமையில தான் இருந்தோம். அல்லேலூயா. இருவழி சந்தியில தான் இருந்தோம். எங்களை கட்டவிழ்த்து கொண்டாந்தாரே. என் அன்பு பிள்ளையே, ஏன் உங்களை கட்டவிழ்த்து கொண்டு வர மாட்டாரு? நிச்சயமா இங்க இருக்க ஒவ்வொருவரும் அவருடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள். நீங்க அண்டர் எஸ்டிமேட் போடாதீங்க. இன்னைக்கு போகிற பாதையை வைத்து, இன்னைக்கு நடக்கிற காரியத்தை வைத்து, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சம்பவித்து கொண்டிருக்கிற நிலைமைகளை வைத்து நீங்க அண்டர் எஸ்டிமேட் போடாதீங்க. ஒரு நாள் கர்த்தர் உங்களை உயர்ந்த உன்னத ஸ்தானத்துக்கு நிச்சயமாய் கொண்டு வருவார். ஆனா நீங்க அர்ப்பணிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, எல்லா கணத்துக்கும் உரியவர்களாக உங்களை மாற்றுவதற்கு என் தேவனாலே கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப தேவ பிரசன்னத்தை நம்ம சுமந்து கொண்டு போவோமோ, எப்ப தேவன் நம்மேல் அமர்ந்து அவருடைய பிரசன்னத்தின் வழி நம்ம நடத்தப்படுகிறோமோ, அப்ப எல்லாம் எல்லா கணத்தையும் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் எல்லாராலும் நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். கனவீனமாயிருக்கிற நீங்கள், உதாசீனப்படுத்தப்பட்ட நீங்கள், எனக்கு ஒரு பேக்ரவுண்டே இல்லைன்னு நினைச்ச நீங்கள் தேவனால் கனப்படுத்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, லண்டன் தேசத்தில் ஒரு ஃபேமிலி, நாங்கள் ஒரு நாள் இது வருஷம் வருஷம் வெளியூர் போகிறது. அப்போ ஒரு 10 years பேக் அதிகமாக வெளியூர் போகிறது. ஏன்னா அந்த டைம் தான் எங்களுக்கு லீவு கிடைக்கும். எங்களோட எங்கள் ஹஸ்பண்ட் இருக்கவே முடியாது, பிஸ்னஸ் விஷயமா வெளியூர்னு போயிடுவாங்க. வருஷத்துக்கு 280 நாள் வெளியே தான் இருப்பாங்க. கொஞ்சம் காலம்தான் எங்களோட இருப்பாங்க. அதனால அந்த அந்த பாப்பாவுக்கு லீவ் வரும்போதெல்லாம், ஷாரனுக்கு லீவ் வரும்போதெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், வெளியூர் போயிட்டு ஒரு மாதம் அப்படியெல்லாம் தங்கி இருந்துட்டு வர்றது வழக்கம். அப்படி நாங்கள் போகும்போது இந்த தடவை கிராம ஊழியங்களுக்கு போயிடலாம், நம்ம வெளியூர் எதுவும் போவேணா அப்படின்னு நினச்சப்போ, ஆண்டவருடைய திட்டம் பாருங்க. அப்படி தான் நினச்சிட்டு நாங்கள் விசா எதுக்குமே நாங்கள் அப்ளை பண்ணல. ஆனால் திடீர்னு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இந்த தடவை லண்டனுக்கு போங்க, லண்டனுக்கு போங்க. உடனே அவர் ஏஜெண்ட்டை கூப்பிட்டு எல்லாம் ஒரு 1 வீக்குக்குள்ளே அவர் திட்டம் பண்ணிட்டார்னா எல்லாத்தையும் நேர்த்தியாக என்ன செய்வார், வாய்க்க பண்ணுவார். அதுக்கு ஒரு நோக்கம் இருந்தது, அதுக்கு ஒரு திட்டம் இருந்தது, அதுக்கு ஒரு தீர்மானம் இருந்தது. ஏன்னா நாங்கள் இங்கே லண்டன் போய் அங்கே இறங்குறோம். எங்களை பிக்கப் பண்ண ஒரு பிரதர் வந்திருக்காங்க. அந்த வந்த நாள்லேருந்து அங்கெல்லாம் வீட்டு கூட்டங்கள் அதிகம். நைட்டில் தான் எல்லாம் ஒர்க் பண்ணுறனால ஈவினிங் டைமில் தான் வந்து எல்லாம் 10 வீடாக வந்து சேருவாங்க. அப்படி அவங்களுக்கு ப்ரீச் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு, கவுன்சிலிங் கொடுத்துட்டு, ப்ரே பண்ணிட்டு வர்றது எங்கள் வழக்கமாக இருந்தது. அப்படி நாங்கள் போயிட்டு இருக்கும்போது இந்த பிரதர் எங்களை கூட்டிகிட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக இவங்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த அந்த வார எண்டில் வந்து நாங்கள் சொன்னோம், இல்லை உங்கள் ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலியும் தனித்து லண்டனை விட்டு ஒரு கிராமத்துக்கு நம்ம போவோம், நம்ம தனியாக போவோம், போய் ப்ரே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீக்கெண்டில் நாங்கள் போகிறோம். போகும்போது அப்போ தான் தெரியுது, அந்த சிஸ்டர் என்னோட பேசுகிறாங்க, அந்த பிரதர் என்ன ஹஸ்பண்டோட பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணே அக்கா நீங்கள் மட்டும் இங்கே வராமல் இருந்துட்டீங்கன்னா நேற்றுக்கு நாங்கள் பாய்சன் கொடுத்து குடும்பத்தோட 3 பிள்ளைங்க, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நாங்கள் செத்துருப்போம். ஆனால் நீங்கள் இறங்குனதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கொண்டே வந்தீங்க. அந்த வார்த்தை எங்களை தொட்டுக்கொண்டே இருந்தது. எல்லா வீட்டுகளிலும் போய் பேசும்போது இது எங்களுக்காக பேசுறதாகவே வார்த்தை இருந்தது, அப்படியே இருந்தது. நீங்க மட்டும் வராம இருந்ததுன்னா நாங்கள் நீங்க வந்தனைக்கு அடுத்த நாள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். பாய்சனை கொடுத்துட்டு
3 பிள்ளைகளும் நாங்களும் இறந்து போயிடணும், இனி வாழக்கூடாது இந்த உலகத்தில். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில். ஆனாலும் ஆண்டவர் என்ன செஞ்சால், ஒரே ஒரு குடும்பத்துக்காக இவ்வளோ தூரம் எங்களை கொண்டு போனார். இன்னைக்கு அந்த குடும்பம் தான் சபைக்கு தூணாய் நிற்கிறது. அன்னைக்கு அந்த பிள்ளை சொன்னா, அந்த நாங்கள் சொல்லும்போது அந்த அந்த சகோதரி சொன்னாங்களே, இப்போ சொல்லும்போது சொல்கிறாங்க, அக்கா அன்னைக்கு அண்ணன் நீங்கள் வந்து சொல்லும்போது இதெல்லாம் எங்களுக்கு ஜோக்காக இருந்தது. நம்ம வாழ்க்கையெல்லாம் இது நடக்குமா, இதெல்லாம் சம்பவிக்குமா, நாங்கள் இப்படியெல்லாம் வாழ போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன காரியங்கள்லாம் எனக்கு ஜோக்காக இருந்தது. அப்போ ஒரு சிரிப்பு கூட நான் சிரித்தேன். ஆனால் இன்னைக்கு அந்த அன்னைக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நோக்கம் இல்லாமல், ஒரு திட்டம் இல்லாமல், தீர்மானம் இல்லாமல் உங்களை அழைத்து இங்கே கொண்டு வரல என் அன்பு பிள்ளைகளை. உங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். உங்களை நிச்சயமாய் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சும்மா கொண்டு போய் விடல. அந்த கழுதை எங்க போச்சு? எருசலேமுக்கு நேராய் அது கடந்து போகிறது. எருசலேம் என்று சொன்னால் துதியும் பாடலும் தேவ பிரசன்னமும் நிறைந்த இடம். அந்த இடத்துக்குள்ளே கொண்டு போய் அவர் கழுதையை தனியா விட்டுட்டு போல, சும்மா விட்டுட்டு போல, தேவ பிரசன்னம் நிறைந்த இடத்திலே, அவருடைய மகிமை நிறைந்த இடத்திலே, எருசலேமுக்குள்ளே என்ன செஞ்சார்? அழைத்து சென்றார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்குன்னு ஒரு இடம் ஆயத்த பண்ணப்பட்டு இருக்கிறது. அதுக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும்னு தான் இவ்வளவு பாடுகளை, இவ்வளோ கஷ்டங்களை நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரும்போது மணவாட்டியாகிய இந்த சபை அலங்கரிக்கப்பட்ட ஒரு சபையாய், மணவாளனுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை போதனைகள். எதுக்கு பாஸ்டர்கள் சொல்றாங்க, வாங்கம்மா வாங்கம்மா வந்து சத்தியத்தை கேளுங்க. ஏன் இவ்வளோ பாடு, ஏன் இவ்வளோ அங்கலாய்ப்பா உங்களுக்கு, ஏன் இவ்வளோ காரியங்கள்? ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளை, வீணா சொல்லல, இதை உங்க நன்மைக்காக, நீங்க வருகையிலே காணப்பட வேண்டும், நீங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்க மேன்மையை அடையணும், நீங்க உயர்ந்து நிற்கணும், உன்னத ஸ்தானத்தை அடையணும், தேவன் வைக்கிற திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும், தேவ பிரசன்னத்துக்குள்ள வாழணும் என்பதற்காகத்தான் தேவன் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதன் மேல் வஸ்திரம் போடப்பட்டது. யோசுவால சகரியா 3:3 சொல்லுது, யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றான். வாசிங்க பார்க்கலாம். சகரியா 3:3-4. யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அடுத்த வருஷம், அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைத்து போடுங்கள் என்றார். இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள். யோசுவா நிற்கிறாரு, இந்த பக்கம் தேவ தூதர் நிற்கிறாரு, ஒரு பக்கம் என்ன செய்கிறான்? சாத்தானும் நிற்கிறான். தேவ தூதன் சொல்றாரு, யோசுவாவின் மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுங்கள், நான் உங்கள் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம் மேல இருக்கிற எந்த அழுக்கு வஸ்திரமா இருந்தாலும் அதை களைந்து போடுவதற்கு என் தேவனால கூடும். ஹல்லேலூயா. உன் அக்கிரமத்தை நீக்கி, உன்னில் இருக்கிற அக்கிரமத்தை நீக்கி உனக்கு சிறந்த வஸ்திரங்களை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
அதுக்காக தாங்க அவ்வளோ பாடுபட்டார், அதற்காக தான் அவ்வளோ ரத்தத்தை சிந்தினார். நம்ம ஏதோ சிந்தினாரு, எதற்காகவோ அவர் பாடுபட்டார்னு சும்மா வாசிக்கிறது போல அதை நம்ம உள்ளத்து அளவில் உணராம என்னை மாற்றுவதற்காக தான், என்னுடைய பாவங்களை கழுவுவதற்காக, என்னுடைய அக்கிரமங்களை மன்னிப்பதற்காக தான், என்னை உருவாக்குவதற்காகத்தான் ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் எனக்காக சிந்தப்பட்டது என்கிற அறிவு நம்ம உணராத வரையும் மேற்போக்காய் அதை வாசித்துட்டு போவோம் என்று சொன்னால் அதுல ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை நீக்கும் நாளிலே நான் அவர்களுக்கு மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் வர்ஷிக்க பண்ணுவேன், மகிமையான யாவற்றின் மேலும் என் காவல் உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஏசாயால 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. சீயோன் குமாரத்திகளின் இரத்த பழிகளுக்கு நீக்கலாக்கி நான் விடுவிக்கும் போது மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் உங்களுக்கு முன்னால் அனுப்புவேன், மகிமையான யாவற்றின் மேலும். இனி காலம் செல்லாது என் அன்பு பிள்ளைகளை. இனி வரும் காலத்திலெல்லாம் பரிசுத்தமாய் நிற்பதற்குரிய உங்க திறமையினாலும் அறிவினாலும் உங்க சுய முயற்சியினாலும் நிற்கவே முடியாத ஒரு காலமாய் இருக்கிறது. அதனால ஆண்டவருக்குள்ளே நீங்க அண்டிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் அடிப்பி கொடுத்து மகிமையான உங்களை அவர் பாதுகாத்து உங்களை வளரும் மட்டும் அவர் பாதுகாத்து அவர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவதற்கு அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி அந்த கழுதை கணம் பெற்றதோ, இயேசுவை சுமந்து செல்லும் போது முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்துகிறதை போல, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உங்களையும் கனப்படுத்துகிற நாள் சமீபித்திருக்கிறது. ஆனபடினாலே ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தமே இல்லை. இன்னைக்கு அந்த அழுக்கு வஸ்திரம் என்னிலிருந்து நீங்கணும். ஒரு புது வஸ்திரத்தை, மெல்லிய வஸ்திரத்தை, அலங்கார வஸ்திரத்தை அவர் வரும் நாளிலே நான் ஆயத்தப்பட்டு அவரோடு கூட கடந்து போவதற்கு ஒரு கல்யாண வஸ்திரம் எனக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கேட்போமா தேவ சமூகத்தில்? என் அன்பு பிள்ளைகள் அப்படியே எழுந்து நில்லுங்க. உங்களை தேவ ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை தேவ ஆலயத்தில் கொண்டு வர்றதுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, தீர்மானம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க எந்த பாவக்கட்டுல, எந்த அக்கிரமக்கட்டுல நீங்க பீடிக்கப்பட்டிருந்தாலும் விடுவிக்க உங்க தேவனால் கூடும் என்பதை நீங்க இன்னைக்கு உணருங்க. செல்போனுக்கு அடிமையா இருக்கீங்களா? ஏதோ ஒரு அடிமைத்தனம், ஏதோ ஒரு கட்டுக்குள்ள நீங்க கட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம். உங்களை சொல்லுங்கன்னு சொல்ல தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து கேளுங்க, அப்பா இந்த பாவ பழக்கம், இந்த அடிமைத்தன கட்டு, அது நான் சொல்றேன் தீமையானது கூட நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. நன்மையானதை பார்க்கும்போது நேரத்தை நிறைய செலவழிக்கிறீங்க. நேரத்தை திருடுறானே, சத்துரு திருடுறானே அதுக்கு. ஹல்லேலூயா. எந்த நிலைமையில, எந்த அடிமை, ஒரு கேமுக்கு அடிமையா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எந்த பாவ பழக்கத்துக்கு நீங்க அடிமையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த கட்டுகள்லாம் என்னை விட்டு உடைக்கப்பட்டு போகணும். ஏன்னா என் தேவன் என்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அது என் வாழ்க்கையில நிறைவேற வேணும். ஹல்லேலூயா. அதற்காக தேவ சமூகத்துல ஆண்டவரே, இப்போது என் அழுக்கு வஸ்திரம் என் மேல் படிந்திருக்கிற, என் இருதயத்திலே இருக்கிற, என் சிந்தையிலே இருக்கிற, என் எண்ணத்திலே இருக்கிற எல்லா அழுக்கு வஸ்திரங்களும் அழுக்கும் என்னை விட்டு நீக்கப்படட்டும். ஆண்டவரே, நீ உள்ளத்தை பார்க்கிறீரப்பா. நீ சர்வ ஞானி, நீ சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வமும் வியாபித்திருக்கிறவர். எதையும் உங்களுக்கு முன்னால நாங்க மறைக்க முடியாதப்பா. எல்லாம் உங்களுக்கு முன்னால வெளியரங்கமா இருக்கிறது.
இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் எங்களை விட்டு களையப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ, எங்களுக்கு நீதியாய் தோன்றுகிற காரியம் கூட, எங்க நீதியெல்லாம் அழுக்கான கந்தை என்று சொல்லப்பட்டிருக்கதே அப்பா, அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம், அழுக்கான கந்தைகள் எங்களுக்கு வேணாம்பா. நாங்க சுயநீதியை பேசிட்டு இருக்க கூடாதுப்பா, தர்க்கம் பண்ணுறவர்களா இருக்க கூடாதப்பா. அந்த கழுதைக்கு இருந்த ஆவியின் கனிகளை போல எங்க வாழ்க்கையிலும் நீடிய சாந்தத்தை, பொறுமைய, நேரான பாதையில நடக்க ஆண்டவரே, தாழ்மைய ஆண்டவரே சொத்து, எவ்வளவு பொதிய சுமந்தாலும் முறுமுறுக்காத ஒரு கழுதன்னு நாங்க கேட்டோமே, அது போல எங்களை மாத்துங்கப்பா. இன்னைக்கு சின்ன சின்ன காரியம் வரும்போதும் எங்க நாவினால, எங்க வார்த்தையினால எவ்வளவோ பாவத்தை நாங்க செஞ்சிடறோம்ப்பா. எவ்வளோ பாவம் எங்க வார்த்தையில ஆண்டவரே, எவ்வளோ வார்த்தையினால நாங்க பாவம் செஞ்சிட்டோம்ப்பா. முறுமுறுக்கிறோம், கசப்புணர்வு எங்க இருதயத்துல இருக்கு ஆண்டவரே. கட்டுக்குள்ள நாங்க இருக்கிறோம்ப்பா. சில அடிமைத்தன கட்டு எங்களுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு அதுல இருந்தெல்லாம் விடுவிக்கும்படியா கேட்பீங்களா? வாயை திறந்து தேவ சமூகத்துல கேளுங்க. என் அன்பு பிள்ளைகளே, உங்களை விடுவிக்கும்படியாய் வாஞ்சையாய் உங்க மத்தியில வந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க அறிக்கையிட்டு அதை விட்டு விடும் போது அவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த இரக்கத்தை, கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளும்படியா உங்க மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். இன்னைக்கு என்ன விடுவீங்கன்னு கேட்பீங்களா? இந்த அடிமைத்தன கட்டிலிருந்து விடுவீங்கப்பா, இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவீங்கப்பா. அப்பா, இதை நன்மைன்னு சொல்லி அதையே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேனே, அதையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே, அதையே சிந்தையில உணர்ந்துகிட்டு இருக்கேனே, அது கூட உங்களுக்கு பிரியல, நான் எல்லாத்தையும் எடுத்து போடுங்கப்பா. உமக்கு பிரியமானதை மாத்திரம் நான் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறாமா? என் இயேசு உன்னை தேடுகிறான், இடமுண்டு மகனே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறான், இடமுண்டு மகளே உன் உள்ளத்தில். இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டு மகளே உன் உள்ளத்தில். கதறிடும் உன்னை பார்க்கின்றார், உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார். கதறிடும் உன்னை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீரை துடைக்க வருகின்றார். உதவிடும் கரத்தை நீட்டுகிறார், உதவிடும் கரத்தை நீட்டுகிறார். உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார், உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டு மகனே உன் உள்ளத்தில். இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டு மகளே உன் உள்ளத்தில். ஹல்லேலூயா. சிலுவை மரணம் உனக்காக தான் மகளே. சிலுவையில சிந்தின ஒவ்வொரு ரத்தமும் உனக்காக தான் மகளே. அந்த ரத்தத்தால மன்னிக்க முடியாத பாவங்கள் ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு உன்மேல் படிந்திருக்கிற அந்த அழுக்கு வஸ்திரத்தை, எந்த வஸ்திரமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு உணர்த்தப்பட்டா அந்த வஸ்திரத்தை இன்னைக்கு நான் களைந்து போடுவேன் என்று சொல்லி உனக்கு தீர்மானம் எடுப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த அழுக்கு வஸ்திரத்தை உங்களை விட்டு களைந்து போட்டு என் தேவனுடைய கரத்திலே வல்லமையாய் பயன்படுத்த போகிற ஒரு பாத்திரமாய்
அவரை கரங்களிலே எடுக்க போகிறார். அவரை சுமந்து நீங்க போகும்போது, அவர் பிரசன்னத்துக்குள்ள நீங்க நிற்கும் போது, உங்களை கொண்டு அசாத்தியமான காரியங்களை, பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஓ ஷாபா தர்ராபா தர்ராபா கபா. நீங்க எல்லாராலும் ஒருவேளை தூசிக்கப்பட்டவர்களாய், ஓ ரிமா தராபாந்தனமா தரபாந்தனமா கரபா கபா, ஒடுக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நேரம் சமீபமாயிருக்கிறது, சமீபமாயிருக்கிறது. உங்களை அவர் கரத்திலே எடுக்கும் போது அந்த மகிமை விளங்கும், வல்லமை விளங்கும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். நீங்க சாதாரண பாத்திரமே கிடையாது. அவருடைய பார்வையிலே நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை புறக்கணிக்கப்பட்ட உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். அந்த அபிஷேகத்தை, அந்த அக்கினியை நீங்க பெற்றுக்கொண்டு அந்த தேவ பிரசன்னத்தோடு நீங்க கடந்து போகும்போது உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படியா என் தேவன், இந்த நாளிலே பிள்ளைகளோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளையின் வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை ஆண்டவரே நீங்க உண்டு பண்ணி, பிள்ளைகளை கொண்டு நீங்க வைத்திருக்கிற திட்டம், தீர்மானம், நோக்கத்தை நீங்க செயல்படுத்த போகிறதுக்காய் நன்றி. இந்த கிருபையுள்ள சத்திய வசனமே உங்க வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுவதாக என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.